So we are in our fourth chapter in 12th standard computer science, that is algorithmic strategies. Till now we have covered the first three topics, and today we are going to see our fourth topic, that is algorithm for searching techniques. Now coming into our topic, algorithm for searching techniques. So what is searching? Searching anna enna? It is a process அப்படின்னு சொல்றோம். எந்த மாதிரியான ப்ராசஸ்? இட்ஸ் அன் அல்காரிதமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக அந்த ப்ராசஸ்? தட் இஸ் டு ஃபைண்ட் அ லொகேஷன். டு ஃபைண்ட் த லொகேஷன் என்ன? எதோட லொகேஷன்? தட் இஸ் நம்மளுடைய எலிமெண்ட்ஸோட லொகேஷன். எலிமெண்ட் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய டேட்டா தான் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். எங்க போய் தேடும்? தட் இஸ் இன் அவர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ சர்ச்சிங் அண்ணா இட்ஸ் அன் அல்காரிதமிக் ப்ராசஸ். எதுக்காக? டு ஃபைண்ட் த லொகேஷன். எதோட லொகேஷன்? நம்ம எலிமெண்ட்ஸோட லொகேஷன். எங்க போய் தேடும்? டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தேடும். ஸோ அது டெஃபினிஷனா சொல்லும்போது, see, searching in a data structure refers to the process of finding the location of the element in a list. இங்க லிஸ்ட்னு சொல்றது இட்ஸ் a data type that we use in Python, which is similar to our arrays in C++. ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, அரேல யூஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே டேட்டா டைப்ல இருக்கணும். பட் லிஸ்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். நம்ம இங்க லிஸ்ட்னு சொல்லும்போது நம்ம மைண்ட்ல C++ல இருக்கிற அரே கான்செப்ட்ஸ் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, இங்க பைத்தான்ல ரெஃபர் பண்ணும்போது we are calling it as list. சரி, அப்போ எதுக்கு சர்ச்சிங் தேவைப்படுது? வாட் இஸ் த நீட் ஃபார் சர்ச்சிங்? டேட்டா இருக்கு, அது ஏன் தேடணும்? எதுக்காக தேடணும்? பிகாஸ் நம்மகிட்ட டேட்டா இருந்தா மட்டும் பத்தாது. அந்த டேட்டா மேல we are going to do some operations. டேட்டாவை ஸ்டோர் பண்றதோ, இல்ல இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதோ, இல்ல இருக்கிறதுல சேஞ்சஸ் பண்றதோ, some transactions we are going to do with that data. அதெல்லாம் பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டால இருந்து ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி தான் நம்ம அதை எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மொபைல்ல ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? இப்போ நான் புதுசா ஒரு நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்னா நம்பர் கொடுத்துருப்பேன். நேம் கொடுக்கும்போது எடுத்துக்கோம், சேவ் அண்ட் கொடுத்தா சப்போஸ் அதே நேம்ல இன்னொரு கான்டாக்ட் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிருந்தேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும் இல்லையா? எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் அந்த மாதிரி கேட்கும். இந்த பேர்ல ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதே நேம் வேணுமா இல்ல வேற நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிப்போம். அந்த மெசேஜ் எப்படி வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வாட்டி ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா உள்ள போய் ஸ்டோர் ஆகுது. நம்ம புதுசா ஒரு நேம் கொடுக்கும்போது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிக்கிற நேம்ஸ் எல்லாத்துலயும் அது ஒரு செக் பண்ணிக்குது. அது லீனியர் சர்ச்சா கூட இருக்கலாம். எல்லா டேட்டாலையும் செக் பண்ணுது, ஆல்ரெடி இந்த நேம் இருக்கா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த நேம் சேவ் பண்ண போறோமா அப்படின்னு தேடும். தேடிட்டு சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் ஆல்ரெடி நம்ம அந்த நேம்ல எந்த நம்பரும் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா டைரக்டா அந்த நேம்ல ஸ்டோர் பண்ணி உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கும். புரியுதா? ஸோ சர்ச்சிங்ன்றது அந்த நமக்கு தெரியாமலேயே அங்க நடக்குது. பட் we are using it regularly இல்லையா? எது வரைக்கும் தேடும்? தட் இஸ் சப்போஸ் நம்மளுக்கு நடுவுலயே ஒரு நேம் நம்ம கொடுத்துருக்க நேம், சே ஃபார் எக்ஸாம்பிள் டீல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆல்பபெட் ஆர்டர்ல சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். டீல அந்த நேம் கிடைச்சிடுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டாப் த சர்ச். ஸ்டாப் பண்ணிட்டு அங்க மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடும். இல்லைன்னா Z வரைக்கும் நம்ம இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணும். ஸோ வில் see that in detail when discussing about the linear search. சரியா? ஏன் சர்ச்சிங் தேவைப்படுதுன்றது ஒரு ஐடியா வந்துருச்சா? That's all simple. So why searching is needed? When some operations are to be performed on that data, first it should be found out. நம்ம இருக்கிற டேட்டா மேல ஏதாவது ஆபரேஷன்ஸ் பண்ண போறோம், இல்ல ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம்? சர்ச்ல போயிட்டு யாரோட நேம் அப்படின்றத we will be typing. டைப் பண்ணா அவங்களோட நேம், அவங்கள பத்தி நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணணும்னாலும் பண்ணலாம், மெசேஜ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ரைட்? இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணணும்னா அந்த டேட்டால கான்டாக்ட்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நான் எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வேணும், நேம் வேணும் அப்படின்னா ஏல இருந்து எக்ஸ் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போவேன். I can just go to the search button and I can type the name. I can get the data, right? So நம்ம அங்க ஸ்பெசிஃபை பண்றோம், என்ன தேடணும்ன்றது ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ இருக்கிற நேம்ஸ்ல எல்லாத்துலயும் அதை தேடி டேட்டா இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு ப்ரொவைட். சரியா?
இங்க நம்ம கான்டாக்ட்ல பார்க்க போறோம். நம்ம இங்க டேட்டாவை டீல் பண்ணும்போது அந்த எந்த மாதிரி டேட்டா வேணா இருக்கலாம். So we'll discuss that using an example too. And what are the types of searching? We shall go into the topic now. So what we are going to do, we have two types of search. They are linear search and binary search. First we'll learn about linear search, which is the simplest search. Then we'll move for binary search. Okay. நம்ம linear அப்படின்னு சொல்லும் போதே அந்த நேம்லயே இருக்கு. Linear ana it will follow certain order. It's also called sequential search அப்படின்னு சொல்றோம். Sequence ana continuously from first to last. Next element continuous one by one order la paakradhu da nama sequence nu solluvom. So linear search is also called sequential search. இப்ப அந்த நேம்லயே ஒரு ஐடியா வந்திருக்கும். தட் இஸ் நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா பார்த்துக்கிட்டே போறோம். சிம்பிள். இதுதான் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா checks the search element with each element in a sequence அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு ஆல்ரெடி டேட்டா இருக்கும். அதுல நம்ம இப்போ ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா நம்ம எது தேட போறோமோ அதுதான் சர்ச் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த சர்ச் எலிமெண்ட்டை நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்றது சீக்வென்ஸா தேடும். எது வரைக்கும் தேடும்? எப்போ ஸ்டாப் ஆகும்? எப்போ வரைக்கும் அதை தேடிக்கிட்டே போகும் அப்படின்னா டூ கண்டிஷன்ஸ், டூ சிச்சுவேஷன்ஸ் வந்தாதான் the desired element is found. ஒன்னு நம்ம தேடுற எலிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அந்த சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ண போறோம். இல்ல the list is exhausted. exhaustedனா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் தேடியாச்சு அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சர்ச்சிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டாப் ஆகும்னா நம்ம தேடுற எலிமெண்ட் கிடைச்சிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். இல்லைன்னா அந்த லிஸ்ட் ஃபுல்லா இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் தேடியாச்சு அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்மளோட ப்ராசஸ் டெர்மினேட் ஆகும். இதுல ஒரு மெயின் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளுடைய டேட்டா ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. டேட்டா எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். சரியா? நம்ம அந்த டேட்டா டைப் தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துலாம். See, consider the list of values. நம்ம இங்க 5 values எடுத்திருக்கோம். That is 10, 12, 20, 25 and 30. இது நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இது சின்ன இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ப்ராசஸ் தான் நமக்கு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது கூட நம்ம அப்ளை பண்ண போறோம். We are just going to try this example with 5 values. So எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் the process will be the same. சரியா? இதுல நம்ம சர்ச் பண்ண போற எலிமெண்ட் என்னன்னா 25. ஓகே, இது நம்ம சர்ச் பண்ண போற எலிமெண்ட் தட் இஸ் 25. ஓகே, நம்ம அரேல ஸ்டோர் ஆகுற மாதிரியே தான் இதுல கூட இண்டெக்ஸ் வேல்யூஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1, 2, 3 and 4. Since we have 5 elements, we are going to use 0 to 4 as the indices. ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த சர்ச்சிங் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? 10 இல்லையா? ஸோ 10 தான் நம்ம தேடுற எலிமெண்டா. நம்மளோட சர்ச் பண்ற எலிமெண்ட் எது? 25. ஸோ 25ம் ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல இருக்கா, தட் இஸ் 0th பொசிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணும். இஸ் இட் ஈக்குவல்? நோ. ஈக்குவலா இல்லாதப்ப என்ன பண்ணும்? இட் மூவ்ஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் லொகேஷன். இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு? தட் இஸ் 12. இஸ் திஸ் ஈக்குவல் டு அவர் சர்ச்சிங் எலிமெண்ட்? நோ. ஸோ என்ன பண்ணும்? அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் 20. இதுதான் நம்ம சர்ச் பண்ற எலிமெண்டா? நோ. அப்ப என்ன பண்ணும்? அகைன் இட் மூவ்ஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். வாட் இஸ் தட்? 25. ஸோ நம்ம தேடுற எலிமெண்ட் கிடைச்சிடுச்சா? எஸ். அப்ப என்ன பண்ணும்? நம்மளுடைய சர்ச்சிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டாப் ஆகும்னு சொல்றோம். ஒன்னு நம்மளுக்கு தேவையான நம்ம சர்ச் பண்ற டேட்டா ஐட்டம் கிடைச்சிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடும் சொல்றோம். இப்போ நம்ம தேடுற சர்ச் எலிமெண்ட் கிடைச்சிடுச்சு, எந்த லொகேஷன்ல இருக்குன்றது தெரிஞ்சிடுச்சு. ஸோ we are going to stop the process. and எந்த இடத்துல இந்த வேல்யூ 25 இருக்கு அப்படின்னா தட் இஸ் இந்த third index position. That is actually the fourth element, but index 0ல ஸ்டார்ட் ஆகுறதுனால it's at the index value 3. 25 எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னா 3 என்ற இண்டெக்ஸ்ல 25 இருக்கு. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை திருப்பி தரும். இந்த சர்ச்சிங் டெக்னிக்ல நம்ம 25 எங்க இருக்குன்னு தான் தேடுறோம். அப்ப அது என்ன சொல்லுது? தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்குன்னு நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துரும். சரியா? அதுவே சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எலிமெண்ட் தேட போறேன். தட் இஸ் 50 என்ற எலிமெண்ட் தேட போறேன். சரியா? 50 தேடுறேன்னா நம்மளோட லிஸ்ட்ல அதே ப்ராசஸ் மறுபடியும் சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். See the first element 10. இது இல்ல. So it moves on to the next element
இதுவும் இல்ல. It moves on to the next element. இங்கேயும் இல்ல. Next element, it's not there. So again it moves to the next element. இந்த மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணிக்கிட்டே வரும், அந்த எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும். சரியா? நமக்கு இந்த லிஸ்ட்ல 50ன்ற வேல்யூவே இல்ல. சோ என்ன பண்ணோம், லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் தேடிக்கிட்டே வரும். தேடினாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் எலிமெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ராசஸ் வில் ஸ்டாப், சர்ச்சிங் ப்ராசஸ் வில் டெர்மினேட். அப்போ என்ன சொல்லும், இந்த சப்போஸ் இந்த லிஸ்ட்ல நம்மளுடைய வேல்யூ இல்ல அப்படின்னா அந்த மெசேஜை அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணிடும். இந்த லிஸ்ட்ல நீங்க தேடுற ஐட்டம், தேடுற சர்ச் எலிமெண்ட் இல்ல அப்படின்றத it will display to the users. So clear how linear search is going to work? Fine. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா, linear search கேட்டாங்கன்னா we'll be writing the definition. அதுக்கு எக்ஸாம்பிள் along with that pseudo code அப்படின்னு எழுதணும். pseudo code அப்படின்னா it is nothing but it's an informal way. ஃபார்மலானா இப்படிதான் பண்ணணும்னு சொல்றது. இட்ஸ் அன் இன்ஃபார்மல் வே அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் பண்ணணும்ன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இட்ஸ் வே ஆஃப் ப்ரோக்ராம் டெஸ்கிரிப்ஷன் that does not require any syntax or technology considerations. அது எழுதணும்னா எந்த ஒரு சின்டாக்ஸும் கிடையாது. இப்போ நம்ம அல்காரிதம் எழுதும்போது ஃபங்க்ஷனோட நேம் என்ன, இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்க போறோம் அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஆர் இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்ன்றது வில் பி ரைட்டிங். So pseudocode is also almost similar, but will not be following any syntax. எந்த ஒரு ரூல் ஃபாலோ பண்ணாம just like that சிம்பிளா எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சென்டென்ஸ் வைஸா எழுதுவோம். சரியா? It is used for creating an outline or a rough draft of a program. நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ரஃப் டிராஃப்ட், சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கறது தான் நம்ம சூடோ கோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ லீனியர் சர்ச்க்கு சூடோ கோட் எழுதணும்னா எப்படி எழுத போறோம்ன்றது let's have a look. See, இதுதான் நம்மள சூடோ கோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், traverse the array using a for loop. traverse ஆல்ரெடி C++ பண்ணும்போதே we have come across. traversing accessing each and every element present in an array. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பார்த்து traverse access பண்ணிக்கிட்டே வர போறோம் using the for loop. In every iteration, compare the target key value with the current value of the list. ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்றோம், இங்க டார்கெட் கீ வேல்யூ ஆனாலும் நம்ம சர்ச் வேல்யூ ஆனாலும் both are same. நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாட்டி லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவோட நம்மளுடைய டார்கெட்டை கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். If the values match ஆயிடுச்சுன்னா display the current index and the value. எந்த இண்டெக்ஸ்ல அந்த வேல்யூ இருக்கோ அந்த இண்டெக்ஸும் and the value will be displayed. Suppose if the values do not match, நம்மளுடைய வேல்யூ மேட்ச் ஆகல அப்படின்னா it moves on to the next element. லிஸ்ட்ல இருக்கிற நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு மூவ் பண்ணிக்கிட்டே வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது வேல்யூ கிடைச்சிடுச்சுன்னா it's going to return the index. Suppose if no match is found, see what it's going to do, display the search element is not found. search element கிடைக்கல அப்படின்ற மெசேஜ் நம்ம just display பண்ணிடுவோம். சரியா? Hope you have got a clear idea what is linear search. So let's have a glance in the C++ program for implementing this linear search. It's very simple. நீங்களே ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன் C++ல கொடுக்குறேன்னா till now we have not started Python programming. From 5th chapter we'll be starting Python programming. So once நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ண போறோம், இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எழுத போறோம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் you can just convert this program into Python program. சரியா? So what we are going to do, using namespace, using int main எல்லாமே same as usual நம்ம டிக்ளேர் பண்ற மாதிரி தான். இங்க அரேவா டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ அரேனா டிஃபால்ட் வேல்யூஸ் ஐ ஹேவ் ஸ்பெசிஃபைட் ஹியர். உங்களுக்கு வேணும்னா ரேண்டம் சைஸா கொடுத்துட்டு நம்ம எந்த வேல்யூ வேணும்ன்றது யூசர் கிட்ட இருந்து ரன் டைம் வாங்குற மாதிரி கூட நீங்க வேல்யூஸ் ரீட் பண்ணிக்கலாம். I have just assigned the values directly here. This is your textbook example which is in page number 37. So value என்ற அரேக்குள்ள I have stored 6 values. சரியா? So what is the size of this array now? 6. Okay, fine. And நான் டார்கெட் எலிமெண்டா டார்கெட்டா ஒரு வேல்யூ கொடுப்பேன் இல்லையா, நான் எந்த வேல்யூ சர்ச் பண்ணணும்ன்றது நான் எதுல ஸ்டோர் பண்றேன்னா I'm going to store in n. This is going to be my target key. அப்ப என்ன பண்ண போறேன், starting from the index 0 up to 5 because the size of the array is 6. So index starts from 0 to 5. அந்த அது வரைக்கும் I'm using the for loop and just comparing the value with that target key.
arrayல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் நான் டார்கெட் கீயோட கம்பேர் பண்றேன். if they are equal, I have set a flag here, found equal to 1. already நான் foundல 0 ன்னு கொடுத்திருந்தேன். if the value matches, I'm just going to change the value as 1 and break. இல்லனா again it's going to move to the next element. இந்த மாதிரி till the end of the array, till the last element of the array, this for loop is going to check. so once the element is found, நம்ம key element தான் கண்டுச்சிடுச்சுனா it's going to break and come out. foundல value 1 ஆ இருந்துச்சுனா என்ன print பண்ண போறோம்? it's just going to print நம்ம target key is found at so and so position. எந்த indexல கிடைச்சிருக்கு, indexோட value நமக்கு எதுல இருக்கும்? I ல. so I'm going to print it. if the value of found is not changed, அது அப்படியே இருந்துச்சுனா என்ன அர்த்தம்? we have not found the element in that array. so if the value of found is not 1, அது 1 ஆ மாறல அப்படின்னா நம்ம தேடுற எலிமெண்ட் லிஸ்ட்ல அரேல கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். okay, so let's run this program and see. I'm compiling this program. compilation process is over. now I'm going to execute this program. see, enter the target element. is it visible? hope it's visible now. okay, enter the target element. நமக்கு இங்க பார்த்தா நம்மளோட array elements தெரியுது. so let's give 77. okay, 77. I'm pressing enter. see, 77 is found at 4th position in the array. so நம்மளோட arrayல பார்த்தோம்னா starting from 0, 1, 2, 3 and 4th location. so 77 is found at 4th position in the array அப்படின்னு நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். இல்ல எனக்கு இப்படி 4th பொசிஷன்ன்றது கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஆக்சுவலா பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 5th லொகேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா what I can do, I can just change the value here. I க்கு பதிலா I can change it as I plus 1. I plus 1th position in the array. just save. I'm going to compile and run the program. see, when I enter 77 now, it's going to print 5th position. so now it's clear, right? suppose நம்ம arrayல இல்லாத element கொடுக்கிறோம் அப்படின்னா what happens? just run the program again. நம்மளுடைய arrayல இல்லாத element நம்ம ஒன்னு கொடுக்கிறோம். say for example I don't have 10 here. suppose if I'm giving 10, it's going to return the target element is not found. okay, understood? A very simple concept. I hope you might have understood. Any doubts, you can just post in the comments. Thank you. In our next videos, we shall learn about binary search, which is an important searching technique. Thank you.